நான் இருந்தாலும் படிச்செய்யுங்கள். வைத்தியர் அர்ச்சுனாவின் அதிர்ச்சி தகவல். இலங்கையை வந்தடைந்த பிரபல தென்னிந்திய நடிகர் விஜய் தேவகொண்டா ஜெர்மனியில் அதிக தாமதம் அடைந்துள்ள கடவுச்சீட்டு புதுப்பித்தல் சேவை 14 துறைகளுக்கு வரியற வீடு. முக்கிய அறிவிப்பு. கொழும்பு செல்ல முன்னர் வைத்தியர் அர்ச்சுனா மக்களுக்கு அளித்த வாக்குறுதி. கனடாவில் அதிகரித்துள்ள கடனாளிகள் அதிர்ச்சி தகவல். கனடாவில் வாடகை வீடு பெறுவதில் இப்படி ஒரு சிக்கலா? கனடாவில் கடுமையான வெப்பநிலை. விமான பயணங்கள் குறித்து அறிவிப்பு. நான் இறந்தால் கூட வைத்தியசாலையில் எனது விடுதியின் நடுவில் வைத்து எரிக்குமாறு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் வைத்து போலீசார் என்னிடம் யார் உங்களுக்கு பாதுகாப்பு என வினவிய போது எனது தமிழ் சமூகமும் என்னை நன்றாக விளங்கிய சிங்கள சமூகமும் தான் என கூறினேன். எனக்கு எவ்வாறு இந்த துணிவு வந்தது என்றால் 30 வருட கால யுத்தத்தினை கண்ணால் பார்த்து வளர்ந்தவன். அதனால் அந்த துணிவை எனது அப்பா ஊட்டி வளர்த்தார் என குறிப்பிட்டுள்ளார். பிரபல தென்னிந்திய நடிகர் விஜய் தேவகொண்டா இலங்கையை வந்தடைந்தார். இவர் நடிக்கும் வேடி 12 என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காக அவர் நேற்று இலங்கையை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை முழுவதும் பல்வேறு நகரங்களில் படக்குழுவினர் படப்பிடிப்பை நடத்த உள்ளனர். இதன்போது சில அதிரடி காட்சிகள் படமாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இலங்கை வந்த விஜய் தேவகொண்டாவுக்கு பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கௌதம் தின்னனூரின் இயக்கத்தில் உருவாகும் இப்படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்புகள் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஜெர்மனியில் கடவுச்சீட்டு புதுப்பித்தலுக்கு வழக்கத்தை விட அதிக தாமதம் ஏற்படுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் சுற்றுலா செல்லும் திட்டத்தில் இருப்போர் விரக்தியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வழக்கமாக கடவுச்சீட்டு புதுப்பித்தலுக்கு 2 வாரங்கள் ஆகும் நிலையில் தற்போது 2 மாதங்களாவதாக ஜெர்மன் அலுவலர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான தாமதம் ஏற்படுவதற்கு காரணம் தேசிய அச்சடிப்பு சேவைதான் என்று கடவுச்சீட்டு அலுவலக மூத்த அதிகாரியான ஹெல்மட் டெடி என்பவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களுடைய தவறுக்கு தங்கள் அலுவலக ஊழியர்கள் மக்களுடைய கோபத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் கடவுச்சீட்டு புதுப்பித்தலுக்கு விண்ணப்பித்த பலர் விடுமுறையை தவறவிட்டுவிடக்கூடாது என்பதற்காக எக்ஸ்பிரஸ் டெலிவரியாவது பெறலாம் என எண்ணி 2வது முறை கூடுதல் கட்டணம் செலுத்தியுள்ளார்கள். அவர்கள் சுமார் 170 யூரோக்கள் கட்டணம் செலுத்தியுள்ளனர். அப்படி 2 முறை கட்டணம் செலுத்தியுள்ளோரின் பணத்தை திருப்பிக் கொடுக்குமாறு தான் உள்துறை அமைச்சகத்தை கேட்டுக் கொண்டுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். வரி அறவீடு குறித்து நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதுவரையில் கவனம் செலுத்தாத 14 துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து வரி அறவீடு செய்யவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கேகாலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கூறுகையில், கடந்த ஆண்டு 14 துறைகள் வரி செலுத்துவதற்காக கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என நாம் கொண்டு வந்தோம். பாரிய அளவிலான மேலதிக வகுப்புகள், தனியார் பாடசாலைகள், தனியார் மருத்துவ சேவைகள், பொறியியல் சேவைகள், நில அளவை சேவைகள், இந்த 14 துறைகள் உள்ளன. எனவே 14 துறைகளில் மூலம் பதிவு செய்யப்பட்ட அனைவரின் வருமானம் குறித்தும் உள்நாட்டு வருமான வரி திணைக்களம் தெளிவான விசாரணை ஒன்றை நடத்தி வருகிறது. வரியை செலுத்தாமல் இருக்க எவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும், வரி செலுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட காலம் இதுபோன்று இதுவரை இருந்ததில்லை எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ச்சுனாவை பேச்சுவார்த்தைக்காக கொழும்புக்கு அழைத்திருந்த நிலையில் 2 நாள் விடுமுறையில் கொழும்பிற்கு சென்று மீண்டும் வருவேன் என மக்களிடம் உறுதியளித்து சென்றுள்ளார். இது பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கருத்து தெரிவிக்கையில், வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் என்னை வைத்தியசாலையை விட்டு வெளியேறுமாறு கூறினார். ஆனால் இவ்விடயம் தொடர்பாக நாடாளுமன்றில் பேசி முடிவெடுக்கப்படவுள்ள நிலையிலும் என்னோடு பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தும் முகமாகவே என்னை கொழும்புக்கு அழைத்துள்ளனர். நான் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராகவே கொழும்பு சென்று வரவுள்ளேன். ஆனால் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தானே வைத்திய அத்தியட்சகர் என தெரிவிக்கின்றார். அந்த முடிவை நீதிமன்றம் தான் எடுக்க வேண்டும். தற்போதும் சட்டப்படி நானே பதில் வைத்திய அத்தியட்சகர். எனவே மக்கள் பதற்றமடையவோ குழப்பமடையவோ தேவையில்லை. மக்கள் என் மீது வைத்த அன்புக்கு நன்றி. மீண்டும் வருவேன் என மேலும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வைத்தியர் அர்ச்சுனாவின் உறுதிமொழியை ஏற்று பொதுமக்கள் வைத்தியரை வழி அனுப்பியதுடன் போராட்டத்தை நிறைவுக்கும் கொண்டு வந்திருந்தனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் கடந்த சில நாட்களாக பெரும் பூதாகரமாக வெடித்திருந்ததோடு ஒருபுறம் மக்கள் போராட்டம் இடம்பெற, மறுபுறம் பதில் வைத்திய அத்தியட்சகரை வெளியேற்றுவதற்கான காய் நகர்த்தல்கள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனேடியர்கள் அதிக அளவில் கடன் பெற்றுக் கொள்வதற்காக அதிர்ச்சி அளிக்கும் வகையில் சர்வதேச ரீதியில் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இவ்வாறு கடன் பெற்றுக் கொண்டவர்களில் அதிகமானவர்கள் நெருக்கடிகளை எதிர்நோக்குவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அண்மையில் கனடாவில் வங்கி வட்டி வீதம் சிறிது அளவு குறைக்கப்பட்டு
இருந்தாலும் இது கடன் பிரச்சினைக்கு தீர்வாக அமையவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டில் உலகில் அதிகளவு கடன் பெறுவோரை கொண்ட நாடுகளின் வரிசையில் கனடா 3ஆம் இடத்தை வகித்ததாக கூறப்படுகிறது. வட்டி வீத அதிகரிப்பு காரணமாக கனடியர்களின் வருமானத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் செலவுகள் அதிகரிப்பும் கடன் பிரச்சினைக்கான பிரதான எழுத்துக்களில் ஒன்று எனவும் செலவு அதிகரிப்பு மற்றும் வட்டி வீத உயர்வு போன்ற ஏதுக்களினால் கனடியர்களினால் சேமிப்பு செய்வதில் சிக்கல்கள் எதிர்நோக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் நாட்களில் வட்டி வீதம் மேலும் குறைக்கப்படும் என பல நிதி நிறுவனங்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் பெண்ணொருவர் வளர்க்கும் நாய் காரணமாக வாடகை வீடு ஒன்றை பெற்றுக்கொள்வதில் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றார். ஆட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்ட மகனுக்கு சேவையை வழங்கி வரும் நாயை பல வீட்டு உரிமையாளர்கள் அனுமதிக்க மறுப்பதாக அவர் தெரிவிக்கின்றார். இதனால் தம்மால் வீடு ஒன்றை வாடகைக்கு அமர்த்திக் கொள்ள முடியாது நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். கடந்த 6 மாதங்களாக புதிய வீடு ஒன்றை தேடி வருவதாக இசபெல்லா லீபிலாங் தெரிவித்துள்ளார். செல்லப்பிராணிகளை வளர்த்து வரும் நபர்களுக்கு வீடுகள் வாடகைக்கு விடுக்கப்படுவது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனது மகன் ஆட்டிசம் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மகனை சமாதானப்படுத்தவும் மகனுக்கு தேவையான சில உதவிகளை வழங்கவும் இந்த நாய் வளர்க்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் நாயின்றி வீடு ஒன்றில் குடியேற முடியாது என இசபெல்லா தெரிவித்துள்ளார். நாய்கள் அல்லது செல்லப்பிராணிகள் தொடர்பில் வீடுகள் வாடகைக்கு வழங்கப்படும் போது காணப்படும் சட்டங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என வாடகை குடியிருப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனடாவில் விமான பயணங்கள் குறித்து விசேட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தின் விமான போக்குவரத்து பாதிக்கப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. டொரண்டோவில் கடுமையான வெப்பநிலை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எதிர்வு கூறலை கனடிய வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதேவேளை தென் டொரண்டோ பகுதியில் கடுமையான வெப்பநிலையுடன் காற்று பலமாக வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடும் வெப்பநிலை காரணமாக விமான பயணங்கள் திட்டமிட்டவாறு மேற்கொள்ள முடியாமல் போகலாம் என பியர்சன் விமான நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது.